பாப்பாவுக்கு மொட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா அவங்க 3 பேரும் அங்கங்கே வந்துட்டு படுத்திருந்தாங்க. நம்ம இங்கே வந்ததுக்கு பார்த்திங்கன்னா திருவிழா மெயின். அது போக வந்துட்டு அம்மா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்துட்டு அன்னதானம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளுமே வந்துட்டு வந்திருந்தோம். அம்மா இந்த மாவிளக்கு எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்துட்டு க்யூட்டாக எல்லாருமே கிளம்பியாச்சு. பேக் சைடில் அம்மாச்சி வந்துட்டு ஊருக்கு போயிருந்தாங்களா. ஸோ நம்ம அன்னதானம் கொடுக்குறனால அவங்களுமே குயிக்காகவே வந்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி தான் வந்துட்டு போயிருந்தோம். வர வழியில் தங்கச்சி பாப்பா எல்லாருமே வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு இருந்தாங்க ஆன் த வேல. ஸோ அவங்களையுமே அப்படியே வந்துட்டு பிக் பண்ணி நம்ம வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்திங்களா, சொன்ன மாதிரியே அவங்க வந்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கேனாவது விசேஷத்துக்கு போகணுன்னா தாங்க எல்லாத்துக்குமே எதனாவது ஒரு வேலை வந்துடும். ஸோ அப்படி தான் எல்லாத்துக்குமே ஒரு வேலை வந்து லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்தோம். ஸோ அப்படியே எல்லாருமே கிளம்பி அப்படியே நடந்து கோயிலுக்கு போயாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து நடக்கிற தூரம் தாங்க நம்மளோட கோயில். ஸோ வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போயாச்சு. அப்படியே செருப்பை கழட்டி போட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயாச்சு. நான்லாம் உண்மையே சொல்கிறேங்க, வருஷத்தில் ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன்னா அது வந்துட்டு இந்த நாளாக மட்டும்தாங்க இருக்கும். போகிற வழியிலலாம் சாமி கும்பிடுவேன். ஆக்சுவலாக கோயிலை பார்த்தா சாமி கும்பிடுவேன் பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் ரோட்டில் நின்று பார்த்தாலே அம்மன் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரிவாங்க. சாமி கும்பிட்டு போவோமா. ஆனால் இந்த ஒரு வாரம் திருவிழாவில் அவங்கள பார்க்குறதே அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்குங்க. அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும், பார்க்கவே முடியாது. நான் அப்போ தான் நினப்பேன், நம்ம பார்த்து நம்ம சாமி கும்பிட வரும்போது இந்த வெளியே நின்று பார்த்து கும்பிட்டுட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி ஆத்தாவாக நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு நீ என்னை பார்க்க நீ உள்ளே வந்து தான் பார்க்கணுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்களுமே உள்ளே போயிட்டு நல்லா சாமி பார்த்து கும்பிட்டோம். ரொம்ப ஹாப்பி. உங்கள் எல்லாத்துக்காகவுமே ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லார் வாழ்க்கையிலையுமே என்ன கஷ்டமாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் வந்துட்டு நிறைவேறதுக்கு இந்த அம்மனோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அன்னதானம் கொடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு இது நான் வந்துட்டு சுண்டல் கொடுத்தேன். ஸோ அம்மா வந்துட்டு புளியோதரை கேசரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னென்ன கொடுத்தோம் பார்த்திங்கன்னா புளியோதரை கேசரி அது போக வந்துட்டு சுண்டல் இது எல்லாமே கொடுத்துருந்தோம். நான் நினச்சேன் 12 மணி 1 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் அன்னதானம் கொடுக்கும்போது. எப்படி சாப்பிட எல்லாமே ஏன்னா அங்கே அன்னதானம் வந்துட்டு சாப்பாடுமே போடுவாங்களா. ஸோ இப்படி தான் நினச்சேன், ஏன்னா எல்லாருமே லேட்டாக போனதுனால. ஆனால் போன 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு அந்த ஆத்தாவோட அருளால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வயிறார வந்துட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்கடா அப்பாவையும் பொண்ணையும் காணான்னு பார்த்தா அவங்க பொம்மை கேட்டாங்க, பலூன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. இதோட இந்த குட்டிக்கு 2வது பலூனுங்க. ஏற்கனவே ஒரு பலூனை வாங்கிட்டு வந்து வீட்டில் காற்று பிச்சு போட்டாங்க. இது செகண்ட் பலூன் வாங்கி அந்த பலூனை எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட கீழே விடலை. நாங்கள் கூட பயந்துட்டு இருந்தோம், இப்படி விட்டுட்டாங்கன்னா அது வடுக்க வண்டி கூடால போயிருமேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக கடைசி வரைக்கும் அவங்க தாங்க வச்சு கொண்டுட்டு வராங்க. அவ்வளோதான், அப்படியே நாங்களுமே வீட்டுக்கு வந்தாச்சு.